friends, welcome back to Judy's cooking diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பன்னீர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரஷர் குக்கர்லயே தம் பிரியாணி மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பன்னீரை இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. இதுல சேர்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அந்த பன்னீரை உப்பு மிளகாத்தூள் போட்டு பெரட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலர்ல ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெய்ல வறுத்தீங்கன்னா ஒரு நல்ல வாசனை கிடைக்கும். அந்த நெய்யோட அப்படியே சேர்த்து அந்த பன்னீரை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதெல்லாம் நீங்கள் பிரியாணிக்கு போடுவீங்களோ அதெல்லாமே போட்டுக்கோங்க. இதில் கல்பாசி, பிரியாணி இலையெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். எல்லா மசாலா ஐட்டமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதுல 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நான் இது தம் பிரியாணி ஸ்டைல்ல உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே இது நீங்க முகலாய் பிரியாணி மாதிரி செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க தனியா வெங்காயமா நல்லா கோல்டன் கலர்ல ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுட்டு கூட நீங்க லேயர் மாதிரி கூட பண்ணிக்கலாம். இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம நார்மல் வெஜிடபிள் பிரியாணி மாதிரி ஒரு மாதிரி போரிங்கா இருக்கு அப்படின்னா நீங்க பன்னீர் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நமக்கு நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், அதே சமயத்துல ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி, மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்துட்டு அது சீக்கிரமாக வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிரியாணி செய்கிறப்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த மசாலாலாம் நீங்கள் வதக்கிறப்ப கரிஞ்சிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஆக்குறதுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ஜஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு மசாலா கரிஞ்சிடாமல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டே நீங்கள் வதக்கிக்கோங்க. ஒரு 1 மினிட் இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். உங்கள் தயிர் நல்லா புளிப்பாக இருந்துச்சுன்னா லெமன் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கடைசியில் லெமன் சேர்த்துக்க போகிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் புதினா சேர்த்துட்டு புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் கொத்தமல்லி சேர்க்கணும். ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீர் பீசஸ் சேர்த்துக்கோங்க. அந்த நெய்யோடு அப்படியே சேர்த்துக்கோங்க, அந்த நெய்யை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். ஸோ இந்த பன்னீரில் மசாலா நல்லா கோட்டாகி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசியில் தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். 2 கப் அரிசி, சீரக சம்பா அரிசியை நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறப்ப கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ அந்த அரிசியை தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு இந்த மசாலாவில் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு லைட் கோட்டிங் தான் கொடுத்துட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி உடஞ்சிராமல் கிளறி விட்டுக்கோங்க. 1.5 கப் அரிசிக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி. நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ கடைசியாக எலுமிச்சம்பழம் சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே வற்றி வந்துருச்சு. லைட்டாக அந்த அளவுக்கு அரிசி இருக்குது. இப்போ மூடி போட்டு விசில் வச்சு அடுப்பை சிம்மில் 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அது விசில் வருதோ இல்லையோ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லான ரொம்ப யம்மியான பன்னீர் பிரியாணி நமக்கு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு பிளெயின் ரைத்தா ஆம்லேட்டோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
இதே மாதிரி இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.